இன்னைக்கு கொட்டு குழம்பும் பிட்லையும் பண்ண போகிறோம். பிட்லைன்னு இது ஆக்சுவலாக பிட்லைன்னு இல்லை, அது சம்மங்கி பிட்லைன்னு சொல்லுவானா. அது எதுக்கு அப்படி சொல்கிறான்னு தெரில. என்னென்னா இந்த 5-6 என்ன நாட்டில் கொஞ்சம் காய் இருக்கும் இல்லையா, எல்லா காயும் சேர்த்து போட்டு பண்ணுறது. நான் என்ன சொல்லுவேன், சம்மங்கி பிட்லைனா சொல்லுவேன். இதில் ஒரு 5 காய் இருக்கும் ஜெஸ்ரீ. ஆமாம், 5-6 இருக்கும். ஆமாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். 5-6 காய் போட்டுக்கலாம். போடுற காய் எல்லாமே சம பங்கு, அதான் சம்மங்கி. அப்படியா? ஓகே, பேர்லேருந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து இப்போ இதை சொல்கிறேன். கொட்டு குழம்புனா வத்த குழம்பு மாதிரி தான். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா புளி கரைச்சி விட்டுட்டு அப்புறம் பொடியை போடுறது, அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த சக்கரை கிழங்கு இருக்கு இல்லையா, அது அப்படி நறுக்கி வச்சுருக்கேன் அப்படியே. அது கருவேப்பிலை கொஞ்சம், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம். சிம்பிளான குழம்பு இது. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு போட்டால் கொட்டு குழம்பு, வத்த குழம்பு கொட்டு குழம்புங்கிறோம், அவ்வளோதான். முன்னாடி கொட்டு குழம்புன்றோம், இப்போ நம்ம வத்த குழம்புங்கிறோம். ஆனால் வத்த குழம்பு என்னென்னா, எண்ணெயில் வந்து சாம்பார் பொடி போட்டுட்டு அதுக்கு தனியாக வத்த குழம்பு பொடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு சாம்பார் இது இந்த புளி கரைச்சி விட்றது. கொட்டு குழம்புக்கு வந்து தாளிச்சிட்டு புளி கரைச்சி விட்டுட்டு அப்புறமா பொடி போடுறது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கொட்டு குழம்பு. ஓகே, அது வந்து இந்த பிட்லைக்கு வந்து என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, புடலங்காய், வெங்காய கத்திரிக்காய், அவரைக்காய் 6 போட்டிருக்கேன். 6 போட்டிருக்கேன். அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் வறுத்து அரைக்கணும். வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்னா, தேங்காய் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், புளி கொஞ்சம், புளி வறுக்க வேண்டாம், புளி உப்பு வறுக்க வேண்டாம், இதெல்லாம் வறுத்துக்கணும். மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகா காரத்துக்கு ஏற்றுறோம். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சிட்டு பண்ணணும். இந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பெங்களூர் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஆமாம், அப்புறம் அவரைக்காய் இருக்குல்ல, எல்லாம் சொல்லிட்டேன். புடலங்காய் போட்டிருக்கேன், கரெக்டு. புடலங்காய் இருக்குது. புடலங்காய், இது வந்து கத்திரிக்காய், இது வந்து உருளைக்கிழங்கு, இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய், இது வந்து அவரைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் வேகட்டு வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கிறேன். எல்லா காயும் சம பங்கு எடுத்துக்கணும். சம்மங்கி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒன்று இருந்தது, எல்லாத்தையும் ஒன்று போட்டுருக்கேன். ஓகே, பிட்லை. ஆமாம், பிட்லை. நல்லெண்ணெய். இந்த மாதிரி பருப்பு இல்லாத குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். போட்டுட்டு கடுகு 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு வெடித்தோடனே ஒரே ஒரு கருவேப்பிலை போடணும். நிறைய இருக்குது, தெரியாமல் வந்துருக்கு. போட்டதுக்கப்புறம் காயும் போட்டு புளி கரைச்சி விட்ருவேன். ஓகே, கடுகு வெடிச்சுன்னு இருக்கு. இப்போ அந்த இது போட்டு இது போட்டேன் இல்லையா, இந்த புளி அந்த கரைச்சிட்டு இந்த புளியிலே இந்த சக்கரை கிழங்கு வேகணும். வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அந்த பொடி போடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அப்படியே கொதிச்சுட்டுருக்கோம். புளி ஜலத்துலேயே அது வேகணும். புளி ஜலத்தில் வேகணும். இந்த புளியோட பச்சை வாசனையும் போகணும். ரெண்டு போனதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டுன்றேன். அதுக்கும் உப்பு மஞ்சப்பொடி, இதுக்கும் உப்பு மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆமாம், அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். வெந்துட்டுருக்கு. அதுமாதிரி இதுலேயும் வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வேகட்டும். மீன் டைம் வறுத்துன்றேன். இந்த மிளகா, இந்த புளி இதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துட்டேன். நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இன்றைக்கி இந்த இது கொதிச்சுட்டுருக்கு, வேகட்டும். நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, இந்த தோசை மாதிரி ராத்திரில நம்ம வந்து 1008 காய் கணக்கு ஒரு கதை சொல்லுவீங்க பசங்களுக்கு. ஆமாம், அந்த கதை சொல்லுவீங்களா? 1008 காய் பண்ணுவார். இப்போ இதில் வந்து நம்ம 6 போட்டிருக்கோம். இது மாதிரி தேவஸ்துக்கு ஸ்ராதத்துக்கெலாம் 1008 காய் அப்படிம்பா. அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு நாள் வந்து வசிஷ்டர் ஆசிரமத்தில் தேவசம் அவர் வந்து விஸ்வாமித்திரா கூப்பிட்றாரு தேவச சாப்பாடுக்கு. விஸ்வாமித்திரன் பார்த்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போஜனத்துக்கு 1008 காய் பண்ணி வைங்க
வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு வசிஷ்டர் வந்துடுவார். வசிஷ்டருக்கு குழப்பம், 1008 காய்க்கு எப்படி எங்கே போகிறது, 1008 காய் பண்ணாலே இவரால் சாப்பிட முடியுமா அப்படின்னு ஒரே டவுட்டு. வந்து அருந்ததிகிட்ட சொல்கிறார். அருந்ததிங்கிறது வசிஷ்டருடைய துணைவி. இந்த அருந்ததி தான் நம்ம கல்யாணத்து அன்றைக்கி நம்ம வந்து அம்மை மிதித்த அருந்ததி பார்ப்போமே. வசிஷ்டரும் அருந்ததியும் வந்து ஒரு இணைப்பிரியார ஜோடிகள். அருந்ததிட்ட சொல்கிறார், 1008 காய் கேட்குறார் விஸ்வாமித்திரர், இதை வந்து நம்ம பண்ணி வைக்கணும் அப்படின்னா. சரி, அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்பா. ஸோ விஸ்வாமித்திரன் காலம்பர ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு வரார். தவச சாப்பாடுக்காக வரார். வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தா இலையில் வந்து 1008 காயை காணும். அப்போ வசிஷ்டர்கிட்ட கேட்குறாரு, என்ன 1008 காய் காணுமே. வசிஷ்டர் சொல்கிறார், இல்லை நான் அருந்ததிட்ட சொல்லியிருந்தேன், அருந்ததிட்டையை கேட்டுங்கன்னு. அருந்ததி அடுப்படியிலேருந்து வரா, 1008 காயை காணுமே நான் கேட்டிருந்தேனே அப்படின்னு. அப்போ வந்து அருந்ததி சொல்கிறான், தாரவல்லி சதம் சைவ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட்சதம் சைவ ஸ்ராத்த காலே தீயதே அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காரவள்ளி சதம், சதம்னா எவ்வளவு, 100. காரவள்ளி அப்படிங்கிறது வந்து பாவக்காய். ஆமாம் ஆமாம், காரவள்ளி சதம். ஸோ ஒரு பாவக்காய் வந்து 100 காய்க்கு சமம். ஆமாம். ஸோ அது ஒன்று வச்சுக்கோ. அடுத்தது வந்து வஜ்ரவல்லி சதத்ரயம் அப்படிங்கிறான். திருப்பி இங்கே வஜ்ரவல்லிங்கிறது வந்து பிரண்டையில் துவையல் பண்ணியிருக்கான். அந்த பிரண்டை அப்படிங்கிறது சதத்ரயம், அதாவது திரயம் அப்படின்னா 3, சதம்னா திருப்பி 100, 3 × 100 300. ஸோ ஒரு பிரண்டை அப்படிங்கிறது வந்து 300 காய்க்கு சமம். ஸோ பாவக்காய் 100, பிரண்டை ஒரு 300, 400 ஆச்சா. அதுக்கடுத்து என்ன சொல்கிறா, பனசம் ஷட்சதம். பனசம் அப்படிங்கிறது வந்து பலாக்காய், இல்லைன்னா இன்னொன்று அதுக்கு என்ன சொல்லுவோம், பலாமுசு. இதெல்லாம் வந்து ஷட்சதம். ஷட்டுனா 6, சதம்னா திருப்பி 100, 6 × 100 600. ஸோ 600 400 1000 ஆச்சு. மிச்சம் 8 காய் வச்சுருக்கா இல்லை சொல்கிறான், மொத்தம் 1008 அப்படின்னு. அப்புறம் விஸ்வாமித்திரர் சிரிச்சுட்டே சாப்பிட்டு போனாராம். இது வந்து என்னென்னா, இது நமக்கு சொல்கிற பாடம். அதாவது ஒரு பாவக்காய் அப்படிங்கிறது வந்து 100 காய்க்கு சமம், ஒரு பிரண்டை அப்படிங்கிறது 300 காய்க்கு சமம், ஒரு பலாக்கொட்டை பலாக்காய் பலாமுசு அப்படிங்கிறது 600 காய்களுக்கு சமம். ஷட்சதம். அந்த அளவுக்கு இந்த 3 காயும் விசேஷம். இது வந்து நமக்காக சொன்ன பாடம். இது வந்து ஒரு கதையாக சொல்லுவாள், ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாடம். இதுதான் வந்து ஸ்ராதம் தவசம்லாம் வந்து இந்த சமயத்தில் 1008 காய் அப்படின்பா. இந்த ஸ்ராத்தம் அப்படின்னா ஸ்ரத்தை அப்படின்னு அர்த்தம். ஸ்ரத்தை அப்படிங்கிறது வந்து, ஸ்ரத்தை என்ன பண்ணணும், முன்னோர்களை வழிபடணும், முதியவர்களை மதிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்ராத்தம் அப்படிங்கிறது. போன வாழ்க்கை நம்ம ஏன் செய்யணும், ரெண்டுமே முக்கியம். இப்போ போன வாழ முன்னோர்களை நம்ம வந்து மதித்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ, நம்ம சந்ததியில் இருக்கிறவா வந்து பாப்பா, ஓ போன வாழ்க்கையே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காளே, அப்போ இருக்கும்போது அவளுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு பின்னால் வர சந்ததிகள் இருக்கா இல்லையா, புரிஞ்சுப்பா இல்லையா, அதனால வந்தது தான் அதுதான். இது இப்போ சாம்பார் பொடி போட்டுட்டேன், வெந்துடுத்து. தக்காளிக்காரங்க சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ண வேண்டியதான். இது காயெல்லாம் வெந்துடுத்து. இப்போ இது அரைக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு பெருங்காயம் வேறு மிளகா இதை வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அரைச்சிட்டு அந்த அரைச்ச இதையும் போட்டு இதையும் போட வேண்டியதான். அவ்வளோதானே. சம்மங்கி பிட்லையும் கொட்டு குழம்பு. இப்படி இருக்கும். சப்போஸ் இது இந்த குழம்புக்கும் சரி இதுக்கும் சரி, ஸோ இதுமாதிரி தண்ணி இதுமாதிரி ஜலமாக இருக்க வேண்டாம் அப்படி தோணிச்சுன்னா துளியோண்டு அரிசிமாக கரைச்சி விட்டுக்கலாம். அரிசிமாக போட்டுக்கலாம். இது குழம்பு கூட கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணிடுறேன். போட்டு குழம்பு கூட எடுத்து கூட்டு கூட வறுத்துருக்கோம், அதனால் ஒன்றும் இது பண்ண வேண்டாம். இந்த புளியை கூட அரைச்சிட்டேன். புளி கொஞ்சம் உப்பு இருந்தில்ல, அது காய்க்கு தனியாக உப்பு போட்டிருந்தேன், இதுக்கு தனியாக உப்பு போட்டிருந்தேன், அரைச்சிட்டேன். இப்போ தாளித்து ஊற்றி கொட்டினா அதுவும் முடிஞ்சிடும். ஓகே. சக்கரவள்ளி போட்ட கொட்டுக்குழம்பும் சம்மங்கி பிட்லையும் ரெடி. ஆமாம், அமர்க்கலாம். தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்யூ.